Hello friends, welcome to VR Travel and Cooking. Welcome to another episode of Obesity and Weight Loss Management. இந்த எபிசோடில் நம்ம எதை பர்டிகுலரைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணுறோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணுறம்போது என்னென்ன டிப்ஸுன்னு நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருப்போம். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பிளேட் சைஸ் மேக்ஸிமம் சின்ன பிளேட்டில் சாப்பிடுங்க. சின்ன பிளேட்டில் சாப்பிடும்போது நீங்கள் போர்ஷன் கம்மியாக எடுத்தாலும் அது உங்களுக்கு நிறையா போர்ஷன் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை கொடுக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட், இப்போ முஸ்லி, கிலோக்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தண்ணி குடிக்கும்போது வெறும் ப்ளைன் வாட்டர் குடிக்காமல் இந்த மாதிரி இன்ஃப்யூஸ்டு வாட்டராக குடிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ நம்ம கெலாக்ஸ் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஓவர் நைட் ஓட்ஸ் இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பயிறு தோசை, அப்படி இல்லை எனக்கு அவ்வளோ தூரம் டைம் இல்லை அப்படின்னா முளைக்கட்டி வச்ச பாசிப்பயிறு, வெறும் பாசிப்பயிறு எனக்கு முளைக்கட்டினா பிடிக்காது அப்படின்னா எல்லா பயிரும் கலந்து அதை முளைக்கட்டி நீங்கள் அதை சாப்பிட்லாம். இப்போ நிறையா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்ப்ரவுட்ஸை நம்ம முளைக்கட்டி சாப்பிடும்போது மைண்டுக்கு ஒரே இதுவை சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி போர் அடிக்காமல் இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சும்மா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வறுத்து சாப்பிட்லாம். அப்புறமா வெயிங் ஸ்கேலை முதல்ல பிலீவ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். வெயிங் ஸ்கேல் ஐயோ நம்மளுக்கு இன்றைக்கி வெயிட் கம்மியாக காட்டலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நிறையா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. இப்போ வெறும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, காய்கறி அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக காப்ஸ் எடுங்க. காப்ஸும் நம்ம உடம்புக்கு தேவை தான். காப்ஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணாதீங்க. இப்போ நிறையா நம்ம கீரை வகைகள், காய்கறிகள் இதுலேயே நிறைய தண்ணி அம்சம் இருக்குது. அதெல்லாம் எதுன்னு தேடி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. மேக்ஸிமம் இந்த பீன்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது அப்படியே ஸ்டீம் பண்ணி ஒரு இட்லி மிளகா பொடி தூவி சாப்பிட்டா கூட அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா நம்ம கீரை வகைகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் பண்ணும்போது வெறும் லெமன், புதினா, துளசி இந்த மாதிரியெல்லாம் போடாமல் உங்களுக்கு பிடிச்ச பழம், ஆரஞ்சு பழமாக இருக்கலாம், வாட்டர் மெலனாக இருக்கலாம், இந்த மாதிரி சில வாட்டர்ஸ் எல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வேணுமோ அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.